புனர்பூச நட்சத்திரக்காரர்களோட குண அதிசயம் எப்படி மேம் இருக்கும்? அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில கிடைக்கும்? அவங்க கொஞ்சம் சாந்தமாகவும் தெரிவாங்க, ஆனால் சாந்தம் கிடையாது. பயங்கர டெரர், ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன், எல்லாத்துலாம் பர்ஃபெக்ஷன். அதாவது மிலிட்ரி ரூல்னா அது புனர்பூசக்காரங்களாக தான் இருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யணும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும். அது அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க. பார்க்கவும் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. படிப்பறிவு இல்லை அப்படின்னாலும், பெருசாக படிக்கலைனாலும் அவங்கள பார்க்கும்போது படித்தவர்களாகவே தோற்றம் கொடுப்பாங்க. பொது அறிவு நிறைய இருக்கும், நிறைய நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அது குருவோட நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் குருவோடையது. அப்போ அந்த குருவுக்கான தன்மை எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். கெரியர்ல எப்பவுமே செகண்டா வர கெரியர் தான் நிரந்தரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? அது உண்மையாமா? ஆமா, ஏன்னா அதுல ஒரு அனுபவத்தை எடுத்துப்பாங்க. அவங்க முதல்ல இருக்கிறது அவங்க ராங் சூசிங் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேனே, அவங்க எல்லாத்துல பர்ஃபெக்ட்னு பார்க்கும்போது முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் அவங்களுக்கு அது பர்ஃபெக்டா அமையாது. ஸோ இரண்டாவதா எடுக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பர்ஃபெக்டா. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி மேம் இருக்கும் உங்களுக்கு? இருக்காது. அதுதான் பர்ஃபெக்ட்னும் போது அமைஞ்சிட்டா ஓகே, அமையலன்னும் போது நமக்கு இதுவா தானே இருக்கும். இப்போ புனர்பூசம் நட்சத்திரம் நமக்கு ராமரோடைய நட்சத்திரம். ராமரோடையது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 14 வருடம் 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க வனவாசத்துல. ஓகேங்களா? அந்த மாதிரி. சரி. ஸோ ஒரு போராட்டமா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில நேரத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இது பொதுவான கருத்து. பட் நம்ம 7ஆம் அதிபதி பார்க்கும்போது அதுக்கான தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் புனர்பூசத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனைனா இருக்காது. இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். பட் என்னன்னா அவங்க பர்ஃபெக்ட், எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட்டு. நீங்கள் இங்கே தூசி இருக்கிறது, இங்கே தூசி இருக்குதுன்னா கூட இந்த தூசி, இந்த பொருள் இந்த இடத்துல வச்சா இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றது வீட்லேயும் இருப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க, வெளியில் போகிற இடத்துலையும் இருப்பாங்க. அது எல்லாத்துலேயும் இருக்க முடியாதுல்ல. ஓசிடி மாதிரி. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் அதான் ஹிட்லர் குணம். ஹிட்லர் தான் நான் பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ஹிட்லர் குணம் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. பட் இது அவங்களுடைய ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம், மைனஸாகவும் பார்க்கலாம். சில விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்கும், சில டைமில் மைனஸாகவும்.